ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனங்களாங்க. நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டில் ஒரு பூ வச்சுருக்குது. இந்த பூ வச்சதுக்கு காரணம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டேங்க. இந்த கட் பண்ணி விட்டால் தான் பூ வைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இது எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் இருந்ததுனால இது பூ வைக்க மாட்டேன், கட் பண்ணி விட்டேன். அது இல்லாமல் மேலே நல்லா தூக்கி கட்டணுங்க. அதுவும் நாங்கள் செஞ்சோம். நல்லா பெரிய பூவாக பூத்துருக்குது. நான் 2 நாள் ஊரில் இல்லாததுனால அந்த பூவை வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் மேலே பிடிச்சி கட்டியிருக்கோங்க. நான் எந்த மெயின்டெனன்ஸும் கொடுக்கல. நிறைய பூ வைக்கணும். ஏன்னா இது 3 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க ட்ராகன் ஃப்ரூட் வாங்கி. இப்போ தான் ஒரு பூ வச்சுருக்கு. ஏன்னா நான் அதை எதுவுமே மெயின்டெனன்ஸ் பண்ணல. நல்லா மேலே கட்டணும். அது இல்லாமல் கட் பண்ணி விடணுங்க. பெரிய பெரிய ஸ்டெம்மாக போச்சுன்னா பூ வைக்காது. இது மாதிரி கட் பண்ணி விட்டு பாருங்கள். பூ வைக்காதவங்களாம் கண்டிப்பாக பூ வைக்கும். நம்ம பழம் சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குமா மாடியில் காய்க்கிற ட்ராகன் ஃப்ரூட். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு.